வணக்கம். சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு தான் இந்த பதிவு. அவர் சொல்லியிருந்தார், எங்கள் ஊர் பக்கம் கோவில்பட்டியில் விசாரித்து பாருங்கள், நான்னா யார் என்னான்னு தெரியும், வீராணமில் போய் விசாரித்து பாருங்கள், அப்போ தான் தெரியும் சாட்டை துரைமுருகன்னா யாருன்னு. நாங்கள் விசாரித்த அளவில் அந்த கோவில்பட்டி இப்போ அருகாமையில் இருக்கக்கூடிய சந்தைகளில் மாட்டு வண்டிகளுக்கு தேவையான அந்த சாட்டை இருக்கும் இல்லையா, அதை திருடி அந்த காசில் விற்று பிழைப்பு நடத்தி கொண்டு இருந்தாராம் சின்ன பையனில். அதை சாட்டையை திருடி விற்றதுனால அவருக்கு அந்த ஏரியாவில் சாட்டை துரைமுருகன் அப்படின்ற ஒரு பேர் வந்ததாக சொன்னாங்க. விசாரித்தேன், நான் கோவில்பட்டியில் விசாரித்தேன். இதுதான் அவருக்கு அந்த அடைமொழிக்கான பேர் அப்படின்னு சொன்னாங்க. மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்கள் லஞ்சம் வாங்கினார், ஊழல் செய்தார் அப்படின்லாம் சொல்லியிருந்தார். நான் கேட்குறேன் துரைமுருகன் அவர்களுக்கு, உங்கள் தலைவனுக்காக ஊராக போய் 5 லட்சம் வசூல் பண்ணுறது, 3 லட்சம் வசூல் பண்ணுறது, சிங்கப்பூரில் வசூல் பண்ணுறது, மலேசியாவில் வசூல் பண்ணுறது, கேட்டால் நான் கொள்கைன்றது கோட்பாடுன்றது இப்படிலாம் சொல்லிட்டு அலையிறீங்க. அந்த காசை வாங்கின வசூல் பண்ண காசவே அவங்க தலைவனுக்கு ஒழுக்கமாக கணக்கு கொடுக்குறது இல்லைன்னு அது ஒரு பிரச்சனை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வாங்குறதே ஒரு தவறு, அதை வாங்கி அதை தனியாக ஒதுக்கி தின்றுறதுன்றது உங்கள் வேலைன்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க தலைவருக்கும் அப்புறம் இன்னும் ஒரு சிலருக்கும் இடையில் நின்று மாமா வேலை பார்க்குறதாகவும் சொன்னாங்க. அந்த மாமா வேலைக்கு நீ தான் மையம் என்று சொன்னாங்க. நீ அரசியல் நான் பெரிய பயங்கரமான புலி, நாங்கள் அரசியலில் நாங்கள் பிரபாகரன் அவர்களுடைய 24 நாளில் சண்டை பிடிச்ச பிரபாகரனுக்காக நாங்கள் அவர்களுடைய கொள்கைகளை கோட்பாடுகளை வழிநடத்தணும். நீ ஏன்னா ஈழத்தமிழர் 2 துப்பாக்கி எடுத்து எத்தனை பேரைப்பா சுட்ட? சாட்டை துரைமுருகன் அவர்களே, எத்தனை பேரை சுட்ட? நீங்கள் செய்கிற தனி மரமாக நின்று இப்போ பட்டை மரமாக நின்று நாளைக்கு அந்த மரமை முறிஞ்சு தரையில் விழுகிறது மாதிரி தான் உங்கள் கட்சி இருக்குது. இதுக்கு நீ உன் கட்சியை என்னான்னு நீ பார்க்காம அடுத்த கட்சிக்கு விமர்சனத்துக்கு வந்துட்ட. ஊருக்கு உங்கள் கட்சியை வலுப்படுத்துறது எப்படி, அடுத்த தேர்தலை சந்திக்கிறது எப்படின்னு அந்த அக்கறை உனக்கு கிடையாது. எங்கே போனால் எங்கே வசூல் பண்ணலாம், எவனுக்கு வாயை வாடகைக்கு விடலாம். இப்போ வாயை வாடகைக்கு விட்டுருக்க, யாருக்கு விட்டுருக்க, உனக்கு எவ்வளவு எலும்பு துண்டுகள் போடப்பட்டது என்பது எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரியும். உலகத்திலே ஒரு சமூக ஆர்வலராக இருந்து அல்லது வலைதளங்களில் நாட்டுடைய நலனை பேசணும்னா ஒரு தகுதி வேணும். அந்த தகுதியை இழந்த ஒரு ஆள் தான் இந்த சாட்டை திருடன் துரைமுருகன். மாட்டு வண்டியில் சாட்டை திருடு அந்த சின்ன பையனாக இருக்க அப்போ விற்று முட்டாய் வாங்கி சாப்பிட்டு இருந்தவங்க சாட்டை துரைமுருகன். உனக்கு நாங்கள் சொல்கிறோம், உண்மையிலே திராணி இருந்தால் ஏதோ ஒரு தொகுதியில் நீங்கள் உங்கள் வேட்பாளர்னு பாட்டுங்க, நாங்கள் எங்கள் வேட்பாளர்னு பாட்டுனா உங்களை காட்டிலையும் குறைவாக வாக்கு வாங்கிட்டா நீ என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறேன், சரியா? 2026 தேர்தலில் நீங்கள் நிப்பாட்டுங்க உங்கள் வேட்பாளரை விட நாங்கள் இன்னும் குறைச்சி யாருமே எங்கள் ஆட்கள் வாக்கு வாங்கிட மாட்டாங்க. ஏன்னா மக்கள் செல்வருக்கு தென் மாவட்டங்களில் ஒரு மிகப்பெரிய மரியாதை இருக்குது என்பதை உடைக்கணுன்றதுனால யாரோ உனக்கு கொஞ்சம் தொடச்சி போட்டிருக்காங்க. அதை எடுத்துக்கிட்டு நீ தவி கிடக்க, நான் யார் தெரியுமா, எங்கள் ஊரில் போய் கேட்டுப்பார் தெரியுமா, நீ யார், நீ ஒரு அற்பத்தனமாக காசு வாங்கிக்கிட்டு வாயை வாடகைக்கு விட்டு பிழைக்கிற, இதுதான் உன்னோட லட்சணம். இதுக்கு மேலே நீ ஒன்றும் பெரிய மக்கள் பணியோ தேச பணியோ இல்லை இந்த நாட்டுக்காக பல்வேறு இடங்களில் போராடி கையவோ காலவோ இழந்துடலை. எவன் குவாரியில் மண்ணல்றானா அவங்ககிட்ட போய் மாமூல் கேட்க வேண்டியது, எவன் குவாரியில் கல் உடைக்கிறானா அவங்ககிட்ட போய் உங்கள் ஆட்களை வச்சு நீ மாமூல் கேட்க வேண்டியது. அதில் திண்டு உண்டு கழித்து பிழைப்பு நடத்தக்கூடிய ஒரு சாதாரண ஆள் தனி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அம்மாவை வழி நடத்திய ஒரு போர்க்களத்தில் தேர் ஓட்டி எப்படியோ அது மாதிரி சின்னம்மா அவர்கள் தேர் ஓட்டியாகவும் களத்தில் நின்று போர்க்களத்தில் தளபதியாகவும் நின்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழி நடத்துது யார்? டிடிவி தினகரன் போன்றவர்கள் தான், ஓபிஎஸ் போன்றவர்கள் தான் வழி நடத்தினாங்க. இவங்கெல்லாம் குறை சொல்லிக்கிட்டு காசு வாங்கி திண்டு வயிற்று நப்பிக்கிட்டு இருக்க களத்தில் அரசியல் களத்தை நோக்கி ஒரு கட்சி நகர்கிறது என்றால் சேவை செஞ்சு அதன் மூலமாக முன்னேறி அதன் மூலமாக வாக்கப்பெற. நீ அடுத்த ஆளுகளை குறை சொல்லியே பிழைப்பை நடத்துகிற. இதெல்லாம் ஒரு பொழைப்பு, உனக்கு மானங்கட்ட பிழைப்பதற்கு என்னமோ தீ குளிச்சிடாதீங்கப்பா, அப்படி பண்ணுறாதீங்கப்பா, அமுகக்காரங்க அப்படின்லாம் சொல்கிற. மானஸ்தர்கள் தீ குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் மாதிரி மானங்கட்டவங்க தான் தீ குளிக்கணும் என்பதை இந்த வலைதளத்தின் பதிவாக சொல்லி ரொட்டி துண்டுகளுக்கும் திண்டு போட்ட எலும்பு துண்டுகளுக்கும் அதிகமாக குலைச்சிட்டு கிடக்காதீங்க. ஏன்னா அது சில நேரங்களில் உங்கள் தொண்டைகளில் பட்டு உங்கள் உயிருக்கே ஆபத்தாயிரும். ஏன்னா அந்த எலும்பு துண்டு தொண்டையில் ஏடாவிடமாக சிக்கிக்கிடுச்சுன்னா வம்பா போயிடும். அதனால் சூதானமாக அவங்க விமர்சனங்களை வைங்க. உங்களை இந்த பதிவின் மூலமாக அனைத்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் இந்த கண்டன பதிவாக இதை நான் பதிவிடுறோம் தேனியிலிருந்து.